கோவில்களில் சென்று குழப்பம் விளைவித்தேன். ஆனால் கோவில்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இல்லை, கோவில்கள் கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, கோவில்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகளே கயவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக என்று சொல்வார். அதே போன்று குடும்பம் என்பது ஒரு கோவில், ஒரு கலங்கரை விளக்கம், மற்றவர்களுக்கு வாழ்க்கையில வாழ தெரியாதவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு லைட் ஹவுஸாக திகழக்கூடிய கணவன் மனைவி ஒரு புனிதமான ஒரு உறவு. இப்போ இவர்கள் அந்த புனிதமான உறவை இதை வியாபாரத்தோட நோக்கம்னால இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறது அல்லவா? அப்போ எப்படி நடந்திருக்கணும்? பணத்திற்கும் திருமணம் செய்யாதீர்கள், முற்றுப்புள்ளி வைத்திடுவோம். இன்றிலிசனம் செய்து கும்பிட்டு தியானம் செய்து நம் மனநிலையை தூய்மை செய்து நமது பெண் பிள்ளைக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஒரு இப்போலாம் பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துடலாம். ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கோ இல்லைனா ஒரு ஹார்ட்வேர் எப்படி செய்யறது, ஒரு லேப்டாப் எப்படி அசம்பிள் பண்ணுறது, இன்னும் நிறைய சுய தொழில் இருக்குது, அதை கற்றுக் கொடுங்க. ஸ்கில்ஸ். பெண்களை இண்டிபெண்ட்டாக வளருங்க, பொத்தி வைக்காதீங்க, 4 பேரோட பழக விடுங்க. அவர்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு சம்பளம் ஏற்படுத்துறவர்களுக்கு அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு வழி வகுங்க. அந்த ஓர் துணிவு இல்லாதனால்தான் இந்த பெண் தாய் தந்தை என்ன சொல்லுவார் என்கின்ற ஒரு வேதனையால தன் உயிரை மாய்த்திருக்கிறாள். தனிப்பட்ட முறையில் அவள் சிந்தித்திருந்தால், இன்னொரு இடத்துல ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ற பொண்ணா இருந்தா நேராக எம்என்சிக்கு திரும்ப போய் அவர்கள் அந்த வேலையை பார்த்திருப்பார்கள். அப்பா, நான் இங்கும் வரவில்லை, கணவர் வீட்டுக்கும் செல்ல மாட்டேன், நான் வேலையை கவனிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வேலையை பார்த்துக்கொண்டு அவர் கொஞ்ச நாட்கள்ல ஒரு விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணியிருப்பார். இந்த சிந்தனை இல்லாததுக்கு காரணம் அவருக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவுன்னு நான் சொல்றது பட்ட படிப்பு இல்லை, அதாவது ஒரு டிகிரி எஜுகேஷன் கிடையாதுங்க. நீங்க அதை தாண்டி வாழ்க்கை கல்விங்கிறது நீங்க கற்றுக் கொடுக்கணும். இப்பெல்லாம் ஒரு ஆன்மீக மன்றங்கள்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சிந்தனை செய்யக்கூடிய அளவுல தியான முறைகளை கொடுத்து உடல் நலம், மனவளம், ஆயுள் நிலம் என்கின்ற சில அறிவுரைகளை சொல்லி இறைவனா என்ன, சமூகம்னா என்ன, உனக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற அளவில் அழகாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு அந்த மாதிரியான கல்வியை கொடுங்க. தயவு செஞ்சு பணத்திற்கும் திருமணம் செய்யாதீர்கள். பணத்தை தேடி ஓடினவர்களுடைய கதி என்ன என்கின்ற அவலநிலையை தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் உறவுகள் மேம்பட நல்ல ஒரு தியான பயிற்சிகளை செய்து உங்களுடைய மனநிலையை சரி செய்து உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளை பத்தி பேச வேண்டுமானால் இப்போ நிறைய கேஜெட்ஸ் வந்துருச்சுங்க, எக்ஸ்போஷர் அதிகமாயிடுச்சு. சில விஷயங்களை வெளிப்படையா அவர்கள் தவறான விஷயங்களை பார்க்குறாங்க, அதை மனசுல வச்சுக்கிறாங்க. அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து நல்ல தவத்தை செய்து மன வளக்கலையை நீங்க பயிற்சி செய்து ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, உறவுகள்னா என்ன, சமுதாயம்னா என்ன, நமது உடம்பு இது எதனால் ஆக்கப்பட்டது, இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இது போன்ற ஒரு அடிப்படை கல்வியை அவர்களுக்கு கொடுத்து எப்படி பட்டம் பெற்று ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோமோ அதே மாதிரி இதுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னங்க, ஒரு வாத்தியார் உத்தியோகம் பார்த்தா ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துல சந்தோஷமா வாழலாங்க, எந்த கிராமத்துல இருந்தாலும் இந்தியாவில் ரொம்ப ரிச்சா வாழலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தயவு செய்து நாம் வாழ்வை வளப்படுத்துவோம், நமது வாழ்வை வளப்படுத்தி இந்த சமுதாய வளத்தை வளப்படுத்தி தமிழன் என்பவன்